வினை பயன்களையே தீர்க்கக்கூடிய ஒரு ஏகாதசி விரதம் இருக்குது. அஜா ஏகாதசி விரதம். பகுள ஏகாதசிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் தேய்பிரையருடைய ஏகாதசி திதியில் வரக்கூடியது. இந்த ஏகாதசி திதியில் பகவான் விஷ்ணுவை வழிபடுறது பாவங்களிலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியது. புரட்டாசி மாதம் தேய்பிறை ஏகாதசி அஜா ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுறது. இது இப்போ செப்டம்பர் 17 வரப்போகுது. ஹரிச்சந்திரர் விரதம் இருந்து தான் இழந்த அத்தனை செல்வத்தையும் மீட்டெடுத்த நாள் இந்த ஏகாதசி தான். அஜா ஏகாதசி விரதத்தினுடைய பெருமையை தனக்கு விளக்கமாக சொல்லும்படி யுதிஷ்டிரர் கேட்க பகவான் கிருஷ்ணரும் சொல்ல ஆரம்பித்தார். தர்மரே, அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க எல்லாருக்குமே பாவங்கள் எல்லாமே நீங்கிடும். ரகுவம்சத்தில் பிறந்த ஹரிச்சந்திரர் இந்த விரதத்தை அனுஷ்டிச்சு தான் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கின்றார். ஹரிச்சந்திர மகாராஜா முன்வினை பயன்களால் தன் நாட்டை இழந்தார். மேலும் தன்னுடைய மனைவி மகனையும் பிரியக்கூடிய நிலை அவருக்கு வந்தது. ஆனாலும் தன்னுடைய இயல்பிலேருந்து மாறாமல் சுடுகாட்டை காக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு சத்தியத்தையே கடைப்பிடிச்சுன்னு வந்தார். ஒரு நாள் ரிஷி கௌதமரை அவர் சந்தித்தார். ரிஷியுடைய பாதங்களை பணிஞ்சு ஹரிச்சந்திரன் தன் வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் எல்லாத்தையும் சொன்னார். அதை எல்லாத்தையும் கேட்ட முனிவர் ரொம்ப மனசு வருந்தி, நல்லவர்களுக்கும் துன்பம் வருதுன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய முன்வினை பயனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தியான விரதம் அஜா ஏகாதசி விரதம். அடுத்து வரக்கூடிய ஏகாதசி விரதம் அதுதான். இந்த நாளில் நீ முழுமையாக உபவாசம் இருந்து அந்த ஹரியையே நாள் முழுவதும் வாக்காலையும் மனசாலையும் துதிப்பாயாக. அப்படி செய்கிறதுனால அந்த ஹரி மகிழ்ந்து உன்னுடைய வினை பயன்கள் எல்லாத்தையும் நீக்குவர். மேலும் நீ விரைவில் நல்ல நிலையை அடைவாயின்னு சொல்லி அந்த நிலையை நீ அடைகிறதுனால இந்த ஏகாதசியினுடைய விரத மகிமை இந்த உலகத்துக்கும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறார் இந்த முனிவர். உடனே ஹரிச்சந்திரனும் அதன்படியே விரதம் இருந்து உபவாசத்தை அனுஷ்டித்து சீக்கிரத்திலே வினைப்பயன் அழிந்து தன் மனைவியோடும் மகனோடையும் சேர்ந்து ராஜ்யத்தையும் மீட்டு சந்தோஷமாக வாழ்ந்தார் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணனே தன்னுடைய வாக்குனால் சொன்ன விரதம் தான் இந்த அஜா ஏகாதசி விரதத்தினுடைய மகிமை. நீங்களும் இந்த விரதம் இருந்து பயனடைங்க. செப்டம்பர் 17, 2025 இந்த விரத நாள். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம். நன்றி.